ஆப்கி அதாலத்ல உத்தவ் தாக்கரேயோட சிவசேனாவோட தலைவர் சஞ்சய் ரவுத் மேல ஒரு குற்றச்சாட்டு. இவர் பண்ண வேலையினால உத்தவ் தாக்கரேயோட கவர்மெண்ட் அவங்களோட ஆட்சியை இழந்துட்டாங்க. நரேந்திராணி கேந்திரிய சர்க்காரோட மந்திரி இருக்கார்ல, அவர் சொல்றாரு சஞ்சய் ராவுத் ஒரு பஸ்மாசுரன். அவரு யார் தலை மேல கை வச்சாலும் பஸ்மம் ஆயிடுவாங்கன்னு. சார் உத்தவ் தாக்கரேயோட கவர்மெண்ட் மேல கை வச்சாரு, எல்லாமே பஸ்மம் ஆயிடுச்சுன்னு. கவர்மெண்ட்டை யாரு உருவாக்குனது? அப்ப மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லையா? அதுக்கப்புறம் நான் கை வச்சுதான் எல்லாம் பஸ்மமா போயிடுச்சா? ஒவ்வொரு பார்ட்டியா தாவி தாவி குதிச்சு கடைசியில இங்க வந்துட்டீங்க. பாருங்க, எங்க பார்ட்டிக்கு யாராவது துரோகம் பண்ணாங்கன்னா அவங்க மேல என் கை கண்டிப்பா போய் சேரும். பாரதிய ஜனதா பார்ட்டி சிவசேனா விஷயத்துல பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க. 2019 நடந்த எலெக்ஷன்ல, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் வச்சிருந்த கமிட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, சில விஷயங்களை பேசி முடிவு பண்ணியிருந்தோம்ல, அப்ப என்ன சொல்லியிருந்தோம்னா 2 பேரும் ஒன்னா இருந்து செயல்படுவோம்னு. ஆனா பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்புல சில பங்கு பிரிவினைலாம் இருக்கும்ல, பவர் ஷேரிங்லாம் இருக்கும்ல, அது எல்லாருக்கும் முன்னாடியும் மீடியா முன்னாடியே நடந்த விஷயம். ஒட்டுமொத்த பப்ளிக்குமே அது டிவிக்கு முன்னாடி உட்காந்து பார்த்துருப்பாங்க, எல்லா சேனல்லையுமே அதை பார்த்துருப்பாங்க. ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதும் ரிசல்ட் வந்ததும் அவங்க சொன்ன வார்த்தையிலிருந்து அவங்க பின்வாங்கிட்டாங்க. இப்பவும் சொல்றாங்க அதே மாதிரி எதுவும் நடக்கலன்னு. ஆனா அமித்ஷா சொல்லிருக்காரு அப்படி எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் நமக்குள்ள இல்ல. ஆமா சார், அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப நீங்க என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னா அப்ப நாங்க வேற ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்ல, கவர்மெண்ட்டை உருவாக்கணும்ல. அப்ப எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு வழியை நாங்க கையில எடுத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். அதோட அதிரடியா நாங்க செயல்பட்டோம். அதுல என்ன தப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா, எப்பப்ப எலெக்ஷன் வந்துச்சோ ரேலி நடக்கும்போது அதுல நரேந்திர மோடி அப்புறம் தாக்கரே சாரோட படமும் இருந்ததா சொல்றாங்க. அதோட ரேலியில என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த கவர்மெண்ட் டேவிட் ஃபர்தவிஸோடதுன்னு, அதாவது பலி கொடுத்தது. ரைசா பேசின விஷயம் சார் அது. ரைசா தேவேந்திரஜியே முக்கியமான மந்திரி. அந்த போக்குல இத அவங்க சொல்லிட்டாங்க. ஒருவேளை கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்க, அதாவது இப்படி நினைச்சு பாருங்க, சிவசேனாவுக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கலன்னு வைங்க, ஆனா இப்ப மட்டும் ஏன் கொடுத்தீங்க சிந்தேவுக்கு? இப்ப இததான் சிவசேனான்னு சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்துல சிவசேனானா வேறையா? ஒன்னா சேர்ந்து இருக்குல்ல, இப்ப கொடுத்தீங்கல்ல. ஆனா ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா, உத்தவ் தாக்கரே சிஎம் ஆக விரும்பலன்னு சொல்றாங்க. அது அவரோட லட்சியம் இல்ல, கனவு இல்லன்னு சொல்றாங்க. சஞ்சய் ராவுத் தான் இப்படி ஒரு ஐடியாவை அவருக்கு கொடுத்ததா சொல்றாங்க. நீங்க சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டதா வேற சொல்றாங்க. அதுல தப்புன்னு இருக்கு. ஒருவேளை என்னோட தலைவர் சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னா, இந்த நாட்டை வழி நடத்துற தலைமையில இருந்தாருன்னா, அதோட அவருக்கு நிறைய பேர் வேலை செஞ்சாங்கல்ல. அதனால உத்தவ்ஜி சிஎம் ஆனார்னா, ஆட்சி செஞ்சு கவர்மெண்ட்டை நடத்தினார்னா, அப்போ அதுல என்ன தப்பு இருக்கு? அதை முதல்ல நீங்க சொல்லுங்க. ஏக்நாத் ஷிண்டே மகாராஷ்டிராவோட அசெம்பிளில சொல்றாரு, உத்தவ் தாக்கரே அவரை சிஎம் ஆக்கணும்னு நினைச்சதா சொல்றாரு. கண்டிப்பா ஆகணும்னு நினைச்சாரு. ஆனா நான் தான் பிரச்சனை பண்ணதா சஞ்சய் சொன்னாரு. ராவுத் தான் பிரச்சனை பண்ணதாவும் சொல்றாரு. இங்க பாருங்க, உத்தவ் தாக்கரே சொல்ல போனா சிந்தேவை தான் முதலமைச்சர் ஆக்கணும்னு நினைச்சாரு. ஆனா அது எப்போ? அதாவது பிஜேபிக்கும் சிவசேனாவுக்கும் நடுவுல ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சுல, கமிட்மெண்ட் வந்துச்சுல, ஒரு 2 வருஷம் 2.25 வருஷம் முதலமைச்சர் பவர் 2 பக்கமே இருக்கும். அப்ப சிவசேனாவோட முதலமைச்சர்ன்றவரு 100% உத்தவ் தாக்கரேவா தான் இருப்பாரு. சிந்தே பேர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கும். நாங்க அதை முடிவே செஞ்சிட்டோம். எங்க சைடுல யாரு முதலமைச்சர் நாங்க செலக்ட் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். ஆனா அதை பிஜேபி முடிவு பண்ண கூடாதுல, சொல்லுங்க. அப்ப நீங்க சந்தோஷப்படணும்ல, பிஜேபி அதுக்கு ஒத்துக்கிட்டாங்கல்ல, ஷிண்டேவை சிஎம் ஆக்கலான்னு ஒத்துக்கிட்டாங்கல்ல. விஷயம் என்னன்னா, ஏன் அந்த நேரத்துல அதை பண்ணல? அப்போ நாங்க பார்ட்டியை உடைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப பிஜேபியோட விஷயத்துல 33 வருஷம் ரிலேஷன்ஷிப் உடைஞ்சதா சொல்றீங்கல்ல, அதுக்கு நீங்க தான் பொறுப்பா என்ன? அடல் பிகாரி வாஜ்பாய் சார் வரும்போதெல்லாம் நான் அவர் காலில் விழுந்து கும்பிடுவேன். அத்வானி சார் வந்தாலும் காலில் விழுந்து கும்பிடுவேன். அப்படியாப்பட்ட உறவு தானே நமக்குள்ள இருந்துச்சு. அப்ப மோடிஜியை பண்ண மாட்டீங்களா? அப்படி செய்யறதுக்கு தான் மோடிஜி வாய்ப்பே தரலையே. நரேந்திர மோடி சார் டெல்லியில இருக்கிற வரைக்கும் உத்தவ்ஜிக்கும் மோடிஜிக்கும் உறவு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நரேந்திரா என்ன சொல்றாருன்னா, நான் இதை 1 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன்னு சொல்றாரு. சஞ்சய் ராவுத் மாப்போ ஸ்ட்ரீட்ல சுரங்கத்தை ரெடி பண்ணிட்டான்னு சொல்றாரு. ஆனா அது விழுந்துரும்னு சொன்னாரு. யாராவது ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. அந்த மாதிரி ஆளுங்க வரப்போக தானே செய்வாங்க. யார் கவலைப்படுறது? ஆனா நீங்க அதுக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும். நான் அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அதிகமா பதில் சொல்றது இல்ல. ஆனா பதில் சொல்லும் போது கொடுத்தேன்னா அது ஒரே பதிலா இருக்கும். ஆனா நீங்க பதில் சொல்லிருக்கீங்களே, நான் உன்னை நிர்வாணமா நிக்க வைப்பேன்னு. ஆமா, அது என்னன்னா, அந்த ஆள் இருக்கான் பாருங்க, நான் எப்பவுமே ஒரு சில விஷயங்களை மறக்க மாட்டேன். அந்த மாதிரி ஆளு ஒரு சில சமயத்துல எனக்கு நண்பனா கூட இருந்திருக்கலாம்ல.
சில சமயம் 20-25 வருஷம் ஒன்னா சேர்ந்து கூட வேலை செஞ்சிருக்கலாம். நாராயண் ராணே என் கூட வேலை செஞ்சிருக்காரு. நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வேலை பார்த்திருக்கோம். ஆனா அதுக்கப்புறம் அவர் விட்டுட்டு போயிட்டாரு. சில சமயம் அவர் கூட நம்மளை பத்தி தப்பு சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு வந்துருச்சுன்னா எல்லாருமே விலகி போயிடுவாங்க. உங்க நட்பை வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்கள நீங்க 2 கட்டான்னு சொல்லிருக்கீங்க. பாருங்க, அவங்களோட விஷயம் என்னன்னா, அதாவது சில விஷயங்கள்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, சிவசேனாவுக்கு எதிராக ஏதாவது சொல்லிக்கிட்டே இருங்க, அப்பதான் உங்களை ஆம்பளைன்னு சொல்லுவாங்க. இது அடிக்கடி நடக்கிற விஷயம்தான். அப்போ அங்க சொல்லாம இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க எந்த வேல்யூவும் இல்ல. சில பேர் இப்படிதான் சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் இப்ப அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்க. நான் என் பார்ட்டியில தானே இருக்கேன். நான் என் பார்ட்டியை பத்தி பேசுறேன். என் பார்ட்டியை பத்தி மட்டும் தான் பேசுறேன். ஆனா ஏக்நாத் ஷிண்டே என்ன சொன்னாருன்னா, முதல்ல சிவசேனால இருக்கும்போது சிந்தே இப்ப சிஎம் இருக்காரு. அவர் தலைவர் ஆகணும்னா அப்ப நான் அவர் சொல்றத கேட்டுப்பேன். அப்புறம் முதலமைச்சர் சொல்றாரு, முதல்ல சிஎம் தலைவர் இல்ல. முதல்ல நல்லா பார்ட்டியோட புரிஞ்சுக்கோங்க, யாரோ கருணை காட்டுனதுனாலதான் அவர் சிஎம் அந்த ஆயிட்டாரு. கவர்மெண்டோட சிஎம் தானே, அவர் தானே ஆட்சி நடத்துறாரு. அவர் தானே ஆட்சியை நடத்துறாரு. யார் வேணாலும் அதை பண்ண முடியும். தலைவர் தான், பார்ட்டி தான். ஆனா அவர் சொல்றதுல இது உண்மைதானா? முதல்ல கவர்மெண்ட் இருக்கும்போது அதோட ரிமோட் கண்ட்ரோல் பாலாசார் தாக்கரேயோட கையில இருந்துச்சாமே. அப்புறம் நீங்க உத்தம் தாக்கரேயோட கவர்மெண்ட் உருவாக்குனதும் அந்த ரிமோட் சரத் பவாரோட கையில இல்ல, போச்சாமே. கண்டிப்பா இல்ல. உங்களுக்கு எங்க குடும்பத்தை பத்தி தெரியாது சார். இங்க யாரும் யாரையுமே ரிமோட் கண்ட்ரோலா பயன்படுத்துறதே கிடையாது. நீங்க எங்க பாலாசார்ட்ட நெருக்கமா பழகிருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா, ஓடி போனதுக்கு அப்புறம் அவங்க மைண்ட்ல பலவிதமான ஐடியாஸ் வரும். எனக்கும் அந்த குடும்பத்தை பத்தி தெரியும், பாலாசாரோட குடும்பத்தை பத்தி. அதனாலதான் எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது 50 எம்எல்ஏஸ் அவங்க கண்ணு முன்னாடியே ஓடி போயிட்டாங்க. அப்புறம் 12 எம்பிஸும் நீங்க பாத்துட்டு இருக்கும்போது எஸ்கேப் ஆயிட்டாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியாம தெரியுமே. போச்சு? அது எல்லாமே எனக்கு தெரியும். என்ன நடந்ததுன்னு தெரியும். இதுக்கெல்லாம் பின்னாடி ஸ்கிரீன் பிளே எப்படி எழுதுறாங்கன்னு எனக்கு தெரியும். அதாவது திரைக்கதைன்னு சொல்லுவீங்கல்ல, அதை யாரு எழுதுறாங்கன்னு தெரியும். அதுல எப்படிப்பட்ட டயலாக்ஸ் வரும். சலீம் ஜாவத் அதெல்லாம் எழுதல. உங்களுக்கு புரியுதா? இது எல்லாமே எனக்கு தெரியும். அடிக்கடி உத்தவ் தாக்கரே சார் என் கண்ணு முன்னாடியே இட்னாஜி கிட்ட கேட்டாரு, என்னையா அங்க நடக்குதுன்னு கேட்டாரு. பதில் வரல. அப்போ அது சரியா? உத்தவ்ஜி இன்னொரு விஷயமும் சொன்னாரு, அப்படி உங்களுக்கு சிஎம் ஆகணும்னு ஆசை இருந்தா அதுக்காக தான் இதெல்லாம் பண்றீங்கன்னா உடனே ஸ்டாஃபா தந்துடுறேன், நீ சிஎம் ஆயிடு. எனக்கு அதுல எந்த விருப்பமும் இல்லை. அந்த சேர்ல உட்கார்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. நான் அப்படி ஆகவும் விரும்பல அப்படின்ட்டாரு. நீங்க விரும்பினா தாராளமா இருக்கலான்ட்டாரு. ஆனா ஒவ்வொரு தடவையும் அந்த ஆளு என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா, இல்ல சார், நீங்க தான் அதுல உட்காரணும், நான் உங்க கூடவே இருப்பேன், எனக்கு எதிராக ஆளுங்க பொருளையை கிளப்பி விட்டுட்டே இருக்காங்க. வெக்கமே இல்லாம அப்படிதான் சொன்னாரு. ஆனா அவரு மனசுக்குள்ள நம்பிக்கை துரோகம் பண்ணணும்னு நினைப்பு வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். அவருக்கு சில கத்தியும் தலைக்கு மேல தொங்கிட்டு இருந்துச்சு. அதிகமான பயம். என்கொயரி வரும்னு பயம். சோ பயமும் இருக்கு, பேராசையும் இருக்கு. அதான் நல்லா வசமா மாட்டிக்கிட்டான். பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உத்தவ்ஜி கிட்ட பேசிட்டேன், நாங்க நினைச்சா காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கலாம். ஆனா சஞ்சய் ராவுத் காம்ப்ரமைஸ விரும்பவே இல்லைன்னு ஆமாமா, சொல்லியிருக்காரு. உண்மைதான். அதனால அவரு அதனால என்னோட அது வந்து- டம்மியை எரிச்சிட்டாரு. என்னோட வீட்ல கல் என்ன எரிஞ்சிட்டாரு, ரொம்ப திட்டினாரு. என்னதான் பண்றது? நானும் அதை தூக்கி எறிஞ்சேன். ஜனங்க தடுமாறிட்டாங்க. அவங்களோட நம்பிக்கை துரோகத்தால ஜனங்க கல்லெறிவாங்க, அந்த மாதிரி எது வேணாலும் செய்வாங்க. அது சிவசேனா ஒட்டுமொத்த நாட்டிலையும் தான் நடக்குது. நீங்க எதுக்கு எங்களை பிளேன் பண்றீங்க? நீங்க தான் சொன்னீங்க 40 பேரு அசாம்ல இருந்து வருவாங்க, அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமலேயே மார்ச்சுரிக்கு போயிடுவீங்க. ஆமா, நான் அதை தானே சொன்னேன். அதை ஏன் சொன்னேன்னு புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, நான் ஒரு ஸ்பேஸ்ல அப்படி சொன்னேன். அந்த 40 பேரு குகாத்தில போய் உட்காந்துருக்காங்க. அதாவது எந்த கோயில்ல போய் நீங்க சரணடைஞ்சீங்களோ அதை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கோயில்ல என்ன நடக்குது, அதுல உள்ள பாரம்பரியம் என்ன. டீப்பா விசாரிக்கணும்னு சொல்றீங்க? ஆமா சார், நீங்க ஆத்ம சமர்ப்பணத்துக்கு தானே அங்க போறீங்க. யாரெல்லாம் ஏமாத்துற வேலையும் ஃப்ராடு வேலையும் பண்றாங்களோ அவங்க மனசுக்குள்ள ஆத்மா இருக்காது, ஆன்மா செத்து போயிடும். அவன் ஆன்மா செத்து போனவன், அவனோட சடலம் மட்டும்தான் அங்க வருது. சொல்லப்போனா நடைப்பிணங்கள். அதுல என்ன தப்பு இருக்கு? நடமாடும் சடலங்கள் ராமர் கோயில்ல இருந்து ஆரம்பிச்சு பாலாசா தாக்கரே வரைக்கும் வச்சிருக்காங்க. உலக அரசியல்ல இந்த மாதிரி உயிரற்ற சடலங்களுக்கு வேலையே இல்ல. யார நீங்க உயிரற்ற சடலம்னு சொல்றீங்களோ அவங்க உத்தவ் தாக்கரே, லட்சுமி தாக்கரே கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இல்ல, அவங்களுக்கு ஒரு புது வழி கிடைச்சிருக்கும். கண்டிப்பா இல்ல. நீங்க நடுவுல போய் காரியத்தை கொடுத்துட்டீங்களா? நான் எப்படி பண்ணணும்? இது நம்ம பார்ட்டி. உத்தவ்ஜி என்னோட தலைவர். பாருங்க, நிமிஷத்துக்கு நிமிஷம் நாங்க பேசிக்கிட்டே தான் இருக்கோம். கம்யூனிகேஷன் இருக்கு. அவங்க சும்மா பொய் சொல்றாங்க. அவங்க பொய்யை சார்ந்துதான் வாழ்க்கையை ஓட்டுறாங்க.
பாருங்க, 40 பேர் போயிட்டாங்க அப்படின்னா அதுல 10 பேருக்கு மேல இடி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பயந்துட்டாங்க. 3 பேர் மேல சிபிஐ விசாரணை போய்கிட்டு இருக்கு. அவங்களும் பயந்துட்டாங்க. அடுத்த 2 பேரு இன்கம் டாக்ஸ்ல ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாங்க. அவங்க எல்லாரையும் உருட்டி மிரட்டி பயமுறுத்தி வச்சிருக்காங்க சார். அப்புறம் பணம் தரேன்னு பேராசை காட்டியிருக்காங்க. ஜனங்க அவங்க பின்னாடியே போயிட்டாங்க. இது மத்திய பிரதேசத்துல கூட நடந்திருக்குல்ல. ஆனா ஒருவேளை திரும்ப மத்திய பிரதேசத்துல ஜூத்தரும் சிந்தேவும் பிரிஞ்சு போனாங்கல்ல. ஆனா சஞ்சய் ராவுத்தர் இருந்தானா? இல்ல நம்ம நாட்டுல பல பிரச்சனைகள் ஏற்படுதுல்ல, அதுல சஞ்சய் ராவுத் இருந்தானா? இல்ல சிவசேனா இருந்துச்சா? யார் அங்க இருந்தாங்க? மகாராஷ்டிராவிலயும் அதே விளையாட்டு தான் நடந்திருக்கு. அதேதான் மத்திய பிரதேசத்திலயும். அடுத்ததா ராஜஸ்தான்ல பண்ண போறாங்க. அதுக்கு அடுத்தது சத்தீஸ்கர்லயும் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம ஜார்க்கண்ட்லயும் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதோட டெல்லியிலயும் பண்ண போறாங்க சார். தெலுங்கானாவிலயும் இதே விளையாட்டை தான் விளையாட போறாங்க. இதேதான் மகாராஷ்டிராவிலயும் நடந்திருக்கு. இதுல புதுசா சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஆனா சார், பப்ளிக்ல என்ன சொல்றாங்கன்னா, லட்சுமி தாக்கரேவா இருந்தாலும் உத்தவ் தாக்கரேவா இருந்தாலும் நீங்க சொல்றத அவங்க கேக்குறாங்க. நீங்க தான் காம்ப்ரமைஸ் ஒத்துக்கலன்றாங்க. இல்ல நான் சொல்றதை யாரும் கேட்க மாட்டாங்க. அதை நான் முதல்ல சொல்லிடுறேன். நான் என்னோட மரியாதைய யாரு முன்னாடியும் விட்டு கொடுக்கறதில்ல. அதை நான் காப்பாத்திக்கிறேன். கண்டிப்பா பார்ட்டியில இருக்கும் போது என்னோட கருத்தை நான் சொல்றது உண்டு. உத்தவ்ஜியும் அதை கேட்பாரு. நாங்க ஒண்ணா உட்காந்து ரொம்ப நேரம் நிறைய பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா நாங்க எல்லாரும் என்ன சொல்றோம்னா, உத்தவ் தாக்கரே எங்களோட சேனாதிபதி. முடிவெடுக்கிற அதிகாரம் அவருக்கு முழுமையா இருக்கு. அத உத்தவ் தாக்கரே தான் பண்ணணும். நான் கூட இருப்பேன், அவ்வளவுதான். ஆனா அந்த விஷயம் அவருக்கு பிடிக்குதோ இல்லையோ நான் சொல்லிடுவேன். ஆனா அவர்கிட்ட எப்பவுமே நான் டிபேட் பண்ண மாட்டேன். ஆனா நாராயண் ராணே என்ன சொல்றாருன்னா, பார்லிமெண்ட் ஹவுஸ்ல என் கூட உட்கார்ந்துட்டு இருந்த சஞ்சய் ராவுத் உத்தவ் தாக்கரேக்கு எதிரா இல்ல அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் இல்ல, சார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது லட்சுமி தாக்கரே கிட்ட சொல்லி அடடட. சஞ்சய் ராவுத்த செருப்பாலே அடிக்கணும்னு சொல்றாங்க. சொல்லுங்க. ராணேவெல்லாம் கண்டிப்பா செருப்பால அடிச்சுதான் ஆகணும் சார். அந்த ஆளு அவ்வளோ ஒரு மோசமான ஆளு. அப்படிப்பட்ட ஒரு ஆளு இந்த பொலிட்டிக்ஸ்ல வந்திருக்கவே கூடாது. எங்க பார்ட்டிலையும் வந்திருக்க கூடாது. ஒரு 3 விஷயத்துல நான் தெளிவா இருக்கேன். நான் என்னோட பார்ட்டிக்கு நம்பகமா இருக்கேன். அதுதான் என்னோட மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய பலம். இப்ப 40 பேர் நம்மளுக்கு எதிரா நிக்கிறாங்கல்ல. ஆனா நேருக்கு நேரு பார்த்தாங்கன்னா என் கண்ணை பார்த்து பேசவே முடியாது. ஏன்னா அது நான் யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டேன். கெடுதல் பண்ணதும் இல்ல. நாராயண் ராணேவோட விஷயமும் அதுதான். நீங்க சிந்தே அப்புறம் அவங்க நண்பர்களை கூட்டு கேளுங்க. என்கிட்ட பேச சொல்லுங்களேன். என்ன தப்பு பண்ணிட்டேன்? மந்திரி ஆக்கிட்டேன், சிஎம் ஆக்கிட்டேன், இன்னும் சில பேரை பெரிய பெரிய பதவியெல்லாம் உட்கார வச்சிருக்கேன். நீங்களே இப்ப பாருங்க, சிந்தேவே சொல்றாரு, நான் ஒரு காலத்துல ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருந்த ஆளுன்னு சொல்றாருல. ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருந்த ஆளு இப்ப எந்த இடத்துல உட்காந்துருக்காரு? அதை யாரு மாத்துனது? சிவசேனாவில் இருக்கிற 4 பேர் தான் அவங்கள அப்படி செஞ்சது. சிவசேனாவை யாரு உருவாக்குனது? அது பாலா சாரும் உத்தவ் தாக்கரேவும் உருவாக்குனது. அப்ப நீங்க எங்க ஓடி போனீங்க? ஏன் ஓடி போனீங்க? கஷ்டம் வர நேரத்துல உங்களுக்கு பிரச்சனை பயம்னா என்கிட்ட வந்து பேச வேண்டியதானே? ஏன் பேசல? இதே பிரச்சனைகளையும் சோதனைகளையும் நாங்களும் இல்ல, அனுபவிச்சிருக்கோம்ல. நீங்களும் அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, ஓடி போன எம்எல்ஏஸ் இருக்காங்கல்ல, அவங்க திரும்பவும் வந்துருவாங்க. அங்க அதுல 20 பேர் வந்துருவாங்க, 18 பேர் வந்துருவாங்க. சில பேர் இதெல்லாம் வருவாங்க. நடக்கும்னு சொல்லிருந்தீங்கல்ல. பாருங்க, அது சொன்னதெல்லாம் உண்மைதான், சரிதான். ஆனா பயம் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. கத்திய தலைக்கு மேல கட்டி தொங்க விட்டுருந்தாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து. டெல்லியில இருக்கிறவங்க ஜெயிலுக்கு போயிடுவீங்களா? ஈடி வரும்ல. மண்டகணம் அதிகமாயிடுச்சுன்னா ஓடி போனாலும் தலகணம் வந்துடுது, தூங்குனாலும் தலகணம் வந்துடுது. இது எல்லாத்துக்குமே தலகணம் தான் காரணம். அப்படின்னா அந்த 40 பேரும் பயந்துட்டாங்க. ஆனா சஞ்சய் ராவுத் மட்டும் பயப்படல, அப்படிதானே? அதனாலதான் நான் பயப்படல, பயப்பட விரும்பவும் இல்லை. சொல்லப்போனா எனக்கு பார்ட்டிலேருந்து எல்லாமே கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? சொல்லப்போனா இப்போ என்ன கெடுதல் வரப்போகுது? நான் தான் சொன்னேன்ல, ஜெயில போடுவீங்களா? இல்ல நான் எந்த பாதையில இப்போ போயிட்டு இருக்கனோ, நடந்துகிட்டு இருக்கனோ, தனியாளா தான் இருக்கேன். யாரு வேணாலும் வந்து ஷூட் பண்ணலாம். ஒருவேளை என் விதியில நான் இன்னைக்கு சாகணும்னு இருந்துச்சுன்னா அதை எவனாலையும் தடுக்க முடியாது. ஜெயிலுக்கு போயிட்டு தான் வந்திருக்கேன். ஜெயிலுக்கு போன மோசமான அனுபவம் எனக்கு இருக்கு. இப்ப நான் ஜனங்களுக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கேன், பயப்படாதீங்கன்னு. இப்ப ஜனங்க உங்ககிட்ட ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறாங்க. சார், நான் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, நீங்க இப்பதான் சாதன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. ஜெயில இருந்தப்போ உங்களோட டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்க? அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? அதை கொஞ்சம் சொல்லுங்க சார். ரொம்ப நல்ல கேள்வியா கேட்டிருக்காங்க. அது நிறைய பேருக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். பாருமா, ஜெயில்னா அது ஜெயில் தான். அப்புறம் எங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் ஜெயில தூக்கி போட்டாங்கன்னா லட்சியத்தோட தான் உள்ள போடுறாங்க. அது பொலிட்டிக்கல் அஜெண்டா. இன்னும் எனக்கு அந்த விஷயமே தெரியாது. எந்த கேஸுக்காக என்ன உள்ள வச்சாங்கன்னே தெரியாது. நான் அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். நான் சார்ட் ஷீட்டையும் பார்க்குறேன். இது வரைக்கும் நான் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டையும் படிக்கிறேன்.
கோர்ட்டே ஒரு சமயத்துல தடுமாறிடுச்சு. இவரை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு, இந்த ஆளை எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. ஆனா ஜெயிலோட விஷயம் என்ன அப்படின்னா, அது அந்த 1 மணி நேரம் இருக்கு பாருங்க, அது 100 நாளைக்கு சமமானது. நம்ம எல்லாரும் அப்படி அப்படியே போயிடுவோம்னு நினைக்கிறீங்களே, நீங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்க தன்னந்தனியா தத்தளிச்சு போய் இருப்பீங்க. ஆனா எனக்கு எந்த ஒரு செல்லுல வச்சாங்களோ அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான செல்லு. அங்கதான் என்ன தூக்கி உள்ள வச்சிருந்தாங்க. அதை முட்டை செல்லுன்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதாவது நான் என்ன வெளியே அனுப்புவாங்க, ஒரு தடவையாவது சூரியனை பார்க்கலான்னு நினைச்சேன். ஏன்னா உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அந்த அளவுக்கு ப்ரெஷரா இருக்கு. நம்மளை சுத்தி தான் சதி வேலைலாம் நடந்துகிட்டு இருக்கு. மீடியா ஆளுங்க கூட பாக்குறாங்க என்ன எங்க உட்கார வச்சிருக்காங்கன்னு. இந்த ஆளு என்ன சாப்பிட்றான், அந்த ஆளுக்கு வெளியில இருந்து ஏதாவது வருதா, அந்த ஆளுக்கு உதவி ஏதாவது கிடைக்குதா. அங்க எனக்கு மட்டும் இல்ல, மத்தவங்க நிலைமையும் அதே தான். ஆனா நாங்க விதவிதமா புக்ஸை படிச்சு அப்படியே நேரத்தை ஓட்டிட்டோம். நான் எழுதுற ஆளு, ஒரு பேப்பரும் பேனாவும் கிடைச்சதுன்னா எழுதிக்கிட்டே இருப்பேன். யாராவது பார்க்க வந்தாங்கன்னா அங்க கார்டு இருப்பாங்களா, அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். அப்படியே டைம் ஓடிடும். என்னை பார்த்து சொல்றாங்க நான் கைதின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை வச்சு தான் அடையாளம் கண்டுபிடிப்பாங்க. ஜெயிலில் நீங்க சினிமாவில் கூட பார்த்துருப்பீங்க. ஆமா, நான் என்னோட அனுபவத்தை பத்தி ஒரு புக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன். அது கூடிய சீக்கிரம் பப்ளிஷ் ஆயிடும். அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம நாட்டில் இருக்கிற ஜெயிலோட கண்டிஷன் எவ்வளவு மோசமா இருக்குன்னு. ஜெயிலில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். அதுல கமிட்டி வைக்கணும்னு சொல்லல, ஏன்னா நானே அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால சொல்றேன். என்னோட அனுபவத்தை சொல்றேன். நானும் மெம்பர் ஆஃப் த ஸ்டாண்டிங் கமிட்டியா இருக்கும்போது பிரசன்ட் டெவலப்மெண்ட்ல நான் அந்த ஜெயிலுக்கு போயிருக்கேன். நாங்க போனப்போ அங்க இருந்த எல்லாரும் என்னை பார்த்து சல்யூட் அடிச்சாங்க. அப்புறம் இன்னொரு சமயத்துல நானே அங்க கைதியா போகும்போது என்னோட நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனா நான் அதையும் அனுபவிச்சிருக்கேன். மனுஷனா பிறந்தா எல்லாத்தையும் சகிச்சு தாங்க ஆகணும். கெட்ட நேரம் வரும், அது சீக்கிரம் போயிடும். அதை நினைச்சு எதுக்குங்க பயப்படணும்? போராட்டம்னு வந்துட்டு அவ்வளவுதான், துணிஞ்சுதான் ஆகணும். அப்படின்னா உங்களுக்கு பயமாவே இல்லையே? கண்டிப்பா இல்ல. ஒருவேளை அந்த நேரத்துல நான் பதட்டமாயி மனசு உடைஞ்சு போயிருந்தேனா, அப்புறம் என்னோட பார்ட்டியோட மோரல் டவுன் ஆயிடும். எந்த பார்ட்டி பிரச்சனையில இருக்கோ பாருங்க, அந்த நேரத்துல என் பார்ட்டி சோதனையில இருந்தது. உத்தவ் தாக்கரே பிரச்சனையில இருக்காரு. சொல்லப்போனா எனக்கு என் வீட்டில் ஈடியோட சொல்லப்போனா அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. ஏன்னா நானே நேராக இங்கே வந்துட்டேன். அப்போ நான் உத்தவ்ஜிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், உத்தவ் சார் நான் இங்கே இருக்கேன், கண்டிப்பாக திரும்பி வந்துடுவேன், கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். உத்தவ்ஜிக்கு நம்பிக்கை இருக்கு, ராத்தை விட்டுருங்க, எல்லாமே எனக்கும் தெரியும், இவங்க கண்டிப்பாக என்னை விட போகிறதில்ல, நிச்சயம் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு. அவர் ரொம்பவே ஒரு பதட்டத்தில் இருந்த நேரம். எனக்கு தெரியும் அது நான் என் வீட்டில் தான் இருந்தேன். என் அம்மாவை பார்த்தேன், அதுக்கப்புறம் என் பசங்களையும் பார்த்தேன், அதுக்கப்புறம் நானே கிளம்பி போயிட்டேன், அவ்வளவுதான். என்னோட ஆளுங்க நிறைய பேர் வெளியே நின்றுகிட்டு இருந்தாங்க, எங்க பார்ட்டி மெம்பர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. பயம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு நேரத்தில் நான் மட்டும் அவங்க முன்னாடி சரண்டர் ஆயிருந்தேன்னா, போகாமலே இருந்து ஏதாவது காரணம் சொல்லி இருந்தா, அப்புறம் தலைவர் போயிட்டாரு, நானும் ரிலீஸ் ஆயிருப்பேன்ல 2 நிமிஷத்துல. கடைசியில் என் பார்ட்டி ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். உத்தவ் தாக்கரே டோட்டலி டவுன் ஆயிருப்பாரு. மகாராஷ்டிராவோட கண்டிஷன்ஸ்லாம் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருந்துச்சு, அது இன்னும் பிரச்சனையாயிருக்கும். ஆனா சஞ்சய் ராவுத் பயந்துட்டாரு. சஞ்சய் ராவுத்தே முட்டி போட்டு நின்னுட்டாரு. சிவசேனாவோட மிகப்பெரிய தலைவரே சரண்டர் ஆயிட்டாரு. அப்புறம் நான் ஜனங்களுக்கு முன்னாடி என்னோட இந்த முகம் இருக்குல்ல, நல்லா நிமிர்ந்து நின்று சொல்றேன்ல, நான் சிங்க குட்டின்னு, நான் பாலசார் தாக்கரோட செல்லப்புள்ள. அது அப்படி சொல்ற உரிமையை நான் இழந்திருப்பேன். சிவசேனா அல்லது தாக்கரேஜோட பேரை சொல்ல முடியாமலே போயிடும். எதெல்லாம் நான் அனுபவிக்கணும்னு என் விதியில எழுதிருந்துச்சோ அதெல்லாம் நான் அனுபவிச்சு ஏத்துக்கிட்டேன். நல்ல விஷயம். நீங்க பாலாசாரோட பேரை சொன்னீங்க, அவருக்கு நெருக்கமாவும் இருந்திருக்கீங்க. பாலாசார் உங்களுக்கு நிறைய விஷயம் கத்து கொடுத்திருக்காரு. நிஜமாதான், பாலாசார் தாக்கரேங்கிறது மிகப்பெரிய தலைவர். பயப்படாம எந்த விஷயத்தையும் ஓபனா பேசுறவரு. இன்னும் சில குற்றச்சாட்டுகள் என் கைவசம் இருக்கு. ஒரு பிரேக் அப்புறம்